IAF படைவீரர் ரைசியின் விபத்திற்கான 3 சாத்தியமான காரணங்களை அடையாளம் கண்டுள்ளார். ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி, வெளியுறவு அமைச்சர் ஹொசைன் அமீர் அப்துல்லாஹியன் மற்றும் பலர் ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்த ஹெலிகாப்டர் விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு ஈரான் ராணுவ தலைவர் முகமது பாகேரி திங்கள்கிழமை உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய விமானப்படையின் முன்னாள் விமானி மூத்த ஏர் மார்ஷல் மாதேஸ்வரன் விபத்துக்கு பின்னால் 3 காரணங்கள் இருக்கலாம் என்று கூறினார். இயந்திர கோளாறு அல்லது பைலட் பிழை அல்லது நாசவேலை. இந்த நிலையில் இயந்திர கோளாறு அல்லது பைலட் பிழை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றன என்று மாதேஸ்வரன் கூறினார். வானிலை பறக்கக்கூடியதாக இருந்திருந்தால் விமானி 50/50 வாய்ப்பை பெற்றிருப்பார். ஆனால் ஜனாதிபதியுடன் அவர்கள் உயர் மட்டத்தில் இருந்து அனுமதி பெறாவிட்டால் அவர்கள் அந்த வாய்ப்பை பெறுவார்களா என்று எனக்கு தெரியவில்லை என்று அவர் கூறினார். வாகன தொடரணியில் இருந்த மற்ற 2 ஹெலிகாப்டர்களும் சீராக தரையிறங்கியதை அவர் சுட்டிக்காட்டினார். புவிசார் அரசியல் காரணிகளால் நாசவேலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக IAF வீரர் கூறினார். CIA மற்றும் மொசாட்டின் அச்சுறுத்தல்கள் மற்றும் இஸ்ரேலுடன் நிலவும் பதட்டங்கள் மிகவும் கொந்தளிப்பான பாதுகாப்பு சூழலை உருவாக்குகின்றன என்று அவர் கூறினார். Yo shit. 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 Ya sigarda yandırma lan. Yo shit.